where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. அதிமுக கூட்டணியில் இருப்பதை தேமுதிக உறுதிப்படுத்தாத நிலையில் 2026 தேர்தலில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்கப்படும் என்று அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறது. தேமுதிக கூட்டணியை உறுதிப்படுத்தவில்லை என்பது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் பேட்டியில் வெளிப்படுகிறது. தேர்தலை மனதில் வைத்தே அரசியல் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்கிறார். அதிமுக கூட்டணியில் தற்போது இருப்பதை பிரேமலதா விஜயகாந்த் உறுதிப்படுத்தவில்லை என்பதை பார்க்கிறோம். தற்போதைய ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிகவுக்கு சீட் இல்லை என்று அதிமுக அறிவித்திருக்கிறது. 2026 நடைபெறும் ராஜ்யசபா தேர்தலில் தான் தேமுதிகவுக்கு சீட் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்துக்கு இரங்கல் தெரிவித்து திமுகவும் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது பொதுக்குழுவில். இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். பிரேமலதா விஜயகாந்த் அளித்த பேட்டியை பார்க்கலாம். அதே போல் இன்னைக்கு ராஜ்யசபா சீட் 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு தரப்படும் என்று அதிமுக தரப்பில் அறிவிப்பு வந்திருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2024 பாராளுமன்ற தேர்தலின் போதே 5 எம்பிக்களும் ஒரு பாராளுமன்ற தேர்தலின் போதே ஒரு ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று தான். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் மூத்த அமைச்சர்களும் எல்லோருமே இருந்து 5 எம்பியுடன் ஒரு ராஜ்யசபா சீட்டை உறுதி செய்து வாய் வழியாக மட்டுமில்லை எழுத்துப்பூர்வமாகவும் தந்தது உண்மைதான். ஏன் நாங்கள் இவ்வளோ நாள் அதை சொல்லலைன்னா, அறிவிக்க வேண்டிய இடத்தில் அதிமுக இருக்கிறது. அதனால தான் நாங்கள் இப்போ கூட 1 வீக் முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னேன், இது எங்களுடைய டர்ன். ஏற்கனவே அன்புமணி அவர்களுக்கும் ஜி.கே. வாசன் அவர்களுக்கும் அதிமுக தரப்பில் ராஜ்யசபா சீட் தரப்பட்டிருக்கிறது. இந்த முறை தேமுதிகவுக்கு என்று ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அமைச்சர்களும் அன்றைக்கே அதை ஒத்துக்கொண்டு கடிதம் வாயிலாகவே கையெழுத்து போட்டு தான் கொடுத்தாங்க. அதைத்தான் நாங்கள் அறிவிக்க வேண்டியது அவர்கள் கடமை அப்படின்றதுல நான் உறுதியாக இருந்தேன். அதை தான் இன்னைக்கு அவங்க கடமையை அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். 2025 26 ராஜ்யசபா சீட் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அரசியல் என்பதே தேர்தலை ஒட்டி தான் அரசியல். எனவே 2026 தேர்தலை ஒட்டி தான் ராஜ்யசபா சீட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் என்பதே தேர்தலுக்கானது தான். எனவே அவர்களுடைய கடமையை அதிமுக அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் தேர்தலை ஒட்டி எங்கள் கடமையை நாங்கள் ஆற்றுவோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற எதுவும் கேள்வி இருந்தால் நீங்கள் கேளுங்க. அவங்க அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு. இது நாங்கள் அன்னைக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலின் போதே அனைத்து பேருமே பேசின விஷயம் இதுதான். எழுதி தரப்பட்டதும் உண்மைதான். ஆனால் அதில் வருஷம் நோட் பண்ணல. அப்போ நாங்கள் கேட்டோம் வருடம் எழுதி தரணும்னு. அப்போ அண்ணன் சொன்னார், அது வருடம் நோட் பண்ணி தர்றது வழக்கம் இல்லைம்மா, உறுதியாக உங்களுக்கு தருகிறோம் அப்படின்னு சொன்னார். அது 26ன்றதை இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகமுமே இங்கு நடக்கின்ற அனைத்து நகர்வுகளையுமே தேர்தலை ஒட்டிய அரசியல் நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். அதனால் தேமுதிகவுமே 2026 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் எங்களுடைய நிலைப்பாடு கூட்டணி எல்லாமே நாங்கள் அறிவிப்போம் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்னும் 2-3 நாட்களில் 234 தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்க இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, எங்களுடைய கட்சியின் வளர்ச்சியை நோக்கி நாங்கள் இந்த 6 மாத காலம் பயணிக்க இருக்கிறோம். அதனால் தேமுதிகவும் உறுதியாக அரசியலில் தேர்தலை நோக்கி தான் எங்கள் பயணமும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசிய காட்சியை பார்த்தோம். இது தொடர்பான கருத்துக்களை பொங்கலூர் மணிகண்டன் அவர்களிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் திரு பொங்கலூர் மணிகண்டன். தேமுதிக 2026 தற்போது ராஜ்யசபா சீட் கிடையாது, 2026 தேமுதிகவுக்கு சீட் உறுதி அப்படின்னு அதிமுக உறுதிப்படுத்தியிருக்கு. தேமுதிக கூட்டணியில தொடரும் அப்படின்னு அதிமுக உறுதிப்படுத்துது. இந்த பக்கம் தேமுதிக கூட்டணியை உறுதிப்படுத்தாத ஒரு காட்சிகளையும் பார்க்க முடியுது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது, உங்களோட பார்வை? இல்ல, முதலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிற வழக்கறிஞர் அண்ணன் இன்பதுரை, திரு தனபால் ஆகிய 2 வேட்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், எளிய மக்களுக்கான வாய்ப்பை அதிமுக வழங்கியிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் தேர்தல் மட்டுமல்ல, அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகளோ மற்றவர்களுக்கோ அளிக்கிற வாக்குறுதிகளை நிச்சயமாக உறுதியாக நிறைவேற்றக்கூடிய கட்சி. அந்த வகையில் தான் கடந்த காலங்களில் திரு அன்புமணி அவர்களுக்கும் திரு ஜி.கே. வாசனுக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தேமுதிகவும் 2026 வழங்கப்படும் உறுதி தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த வாக்குறுதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய நேரடி கவனத்தை கொண்டு இந்த ஒப்பந்தம் உறுதி செய்யப்படவில்லை என்பதான உண்மை. நிச்சயமாக தேமுதிக ஏமாற்ற நோக்கம் இல்லை. இப்ப அதிமுகவுக்கு நாடாளுமன்ற மாநிலங்களில் உறுப்பினர்கள் தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டின் குரலாக எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுக்காக தேமுதிகவை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. தேமுதிக நிர்பந்தம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது மிக கடுமையாக உங்கள் கடமை இருக்கிறது, நீங்க ஒதுக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய அந்நியார் பிரேமலதா அவர்கள் சொன்னதை கூட தொண்டர்கள் ரசிக்கல. இது தவிர்த்திருக்கப்பட வேண்டும். நிச்சயமாக அதிமுக சொன்னதை நிறைவேற்றும். அதாவது 26 செய்ய போறேன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே அதிமுக பற்றி கடந்த சில நாட்களாக ஊடகங்கள் எழுந்தது. அதாவது நெருக்கடிகளை சந்திக்கிறார் எடப்பாடியார், நிர்பந்தங்களை சந்திக்கிறார் என்றெல்லாம் பல கட்சிகளை குறித்து எழுப்பிக்கொண்டே வந்தாங்க. எந்த நெருக்கடியும் அதிமுகவுக்கு யாரும் தர முடியாது. அதிமுக சுயமாகத்தான் முடிவெடுக்கும். நெருக்கடியில் அளித்தால் நிச்சயமாக அதுக்கு அதிமுக பணியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் கூட்டணி கட்சிகளை நிச்சயமாக மதிக்குங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சொன்னதை நிச்சயமாக செய்து கொடுக்கும். தேமுதிக எந்த வகையிலும் அச்சப்படும் அவசியம் இல்லை. 26 நிச்சயமாக வாய்ப்பு உண்டு. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பொங்கலூர் மணிகண்டன். அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் யார் அறிவிக்கப்பட போகிறார்கள் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது. இந்த நிலையில் அதிமுக சார்பில் 2 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்பதுரை மற்றும் தனபால் ஆகிய 2 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வேட்பாளர் தேர்வு என்பது மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. தேமுதிகவுக்கு ஒரு இடம் ஒதுக்குவதாக அதிமுக உறுதியளித்திருந்தது. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதை மறுத்திருந்தார். அதற்கு பிறகாக பிரேமலதா விஜயகாந்த் சில நாட்களுக்கு முன்னதாக அதிமுக எங்களுக்கு ராஜ்யசபா சீட் தருவது அவர்களின் கடமை என்று ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். தற்போது தேமுதிகவுக்கு தற்போதைய ராஜ்யசபா தேர்தலில் சீட் இல்லை, 2026 தான் நாங்கள் சீட் ஒதுக்க போகிறோம், அதுவரை தேமுதிக அதிமுக கூட்டணியிலே நீடிக்கும் என்று அதிமுக அறிவித்திருக்கிறது. மறுபுறம் உடனேயே செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட்டணியில் நீடிப்பதை உறுதிப்படுத்தாத ஒரு நிலை இருக்கிறது, தேர்தல் நேரத்தில் தான் எங்களுடைய முடிவை எடுப்போம் என்று தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருப்பதாக பார்க்க முடிகிறது. தற்போது தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் இல்லை, தற்போது இல்லை, 2026 தான் என்பது உறுதியாகி இருக்கிறது. தேமுதிக என்ன நிலைப்பாடுகளை எடுக்க போகிறது, அதிமுகவின் அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.